நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். எல்லாருமே வந்துட்டு வாயடைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். பிஜேபி இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கன்னு தெரியலையே, இதை கொண்டு போய் சேர்த்துடுவாங்களா, இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சரியா கொண்டு போயிட்டு மக்களிடையே சேர்த்துடுவாங்களா காங்கிரஸ், இப்படியும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள்லயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச வாக்குறுதி எது காங்கிரஸ் அறிக்கை? சார், இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா மக்கள் ரொம்ப அவலமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராகு காலம் நடந்துட்டு இருக்கு, சனியும் முடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய ராகு காலம் முடிஞ்சு ராகுல் காலம் வரக்கூடிய நேரம் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. அதனால ராகுல் காந்தி பலதரப்பட்ட வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் எங்களுடைய கூட்டமைப்பும் இணைந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். பாத்தீங்கன்னா தெலுங்கானால நாங்க எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கோமோ, கர்நாடகால எப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நாங்க நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு பிடிச்ச வாக்குறுதி எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால பெண்களுடைய முன்னேற்றத்தை விரும்புறவளாதான் நான் இருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, நடுத்தட்டு வர்க்க மக்களுக்கு 1 லட்சம் மெயினா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புலயும் பாத்தீங்கன்னா 50% தரேன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு தனியா அவர்களுடைய கடனை ரத்து செய்யறதுக்காக அவர்களுக்கு ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாக்குறுதிகள் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வாக்குறுதி. ஏன்னா விவசாயி நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். பெண்களான ஒவ்வொரு வீட்டும் பெண்கள் நல்லா இருந்து அவர்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் நாடு முன்னேறும், வீடு முன்னேறும். அதனால இந்த வாக்குறுதிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி. விவசாய கடன் தள்ளுபடி ஓரளவு எல்லா அரசாங்கமும் செய்திருவாங்க, அது பரவாயில்ல. 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு பணம் தர போகிறோம் மகளிர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத சரி செஞ்சிட முடியுமா? கண்டிப்பாங்க. மோடி சொன்ன மாதிரி நாங்க 15 லட்சம் தரோம் சொல்ற பொய்யான வாக்குறுதி கிடையாது. நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுடைய நிலைமை, அவர்களுடைய பொருளாதார நிலைமை கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கணுங்கிறத கருத்தில எங்க ராகுல் காந்தி நினைச்சதுனாலையும், எங்களுடைய தலைமை காங்கிரஸ் நினைச்சதுனாலையும், கூட்டணி கட்சிகள் நினைச்சதுனால எல்லாமே இணைஞ்சுதான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா செஞ்சிருவோம், கண்டிப்பா செஞ்சிருவோம். இது பொய்யான வாக்குறுதிகள், பொய்யாய் கொடுக்கக்கூடிய நடிகர் மோடியுடைய வாக்குறுதி கிடையாது. சத்தியமான வாக்குறுதி, எங்களுடைய வாக்குறுதி. கண்டிப்பா எல்லாமே செஞ்சிடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. முக்கியமான வாக்குறுதியா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, புதுச்சேரியை மாநில அந்தஸ்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு காலம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, புதுச்சேரி மாநிலத்திலேயும் இருந்தீங்க, இந்திய ஒன்றியத்திலேயே நீங்க ஆட்சியில இருந்தீங்க. இவ்வளவு நாள் எதனால நீங்க மாநில அந்தஸ்து பெற்றுத்தரல, கூட்டணி ஆட்சி தானே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், புதுச்சேரியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தலைவர்களாகட்டும் எல்லாருமே கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு நாள் செய்யாம இன்னைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு? அதாவதுங்க, யார் கையில ஆட்சி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். குரங்கு கையில பொம்மை கொடுத்தா என்ன ஆகும்? பொம்மையை போட்டு பிச்சு சின்ன பின்னமா ஆக்கி தூக்கி எறிஞ்சிடும். அந்த மாதிரி பிஜேபி இந்த 10 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. யூனியன் பிரதேசத்துக்கு நல்ல நல்ல சலுகைகளை எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. பாண்டிச்சேரிக்கு நிறைய சலுகைகளும் நிறைய உதவித்தொகைகளும், வெள்ளம் வந்தா பல வகையான உதவிகளும், மக்களுக்கு பல நலத்திட்டம் பண்றதுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவர்கள் ஏன்னா பிஜேபி டைரக்டா ஆட்சியில வரல, ஒண்ணு காங்கிரஸ் இருந்தது, இல்லைன்னா என்ஆர் காங்கிரஸ் இருக்கு. இந்த நிலைமையை மாற்றி பிஜேபி அவங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர்களுடைய பொம்மையான, அவர்களுடைய சங்கிகளான, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பிஜேபியுடைய சித்தாந்தத்தையும் RSS சித்தாந்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆளுநர்களை போடுறாங்க. அப்ப போடும்போது அவர்களுடைய அடக்குமுறையினால், அவர்களுடைய பொறுப்பற்ற செயலினால் நாங்க பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும், அரசியல்வாதிகளுடைய செயல்பாடும் பாதிக்கப்படுது. அவர்கள் நலத்திட்டம் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாம அவர்களுடைய ஆளுநர்களுடைய அலுவலகத்துல அவர்களுடைய வாசல்ல போயிட்டு நாங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஏற்கனவே இருந்த கிரண்பேடியும் சரி, தமிழிசை அம்மாவும் சரி, இந்த மாதிரி நிலைமையில வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இதற்கு மேலேயும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ஆளுநருக்கு கீழ், ஏன்னா அவங்க மத்தியில எந்த எண்ணத்துல இருக்கிறாங்களோ அதோடைய ஆளுநரை போட்டு இங்க வளர்ச்சி திட்டத்தை முடக்குறாங்க. இது ஃபர்தரா நடக்க கூடாது ஃபியூச்சர்ல. அப்படிங்கிறதுனாலதான் நாங்க எல்லாருமே மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேக்குறோம். நான் ஏன் முன்னாடி வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏன் நீங்க முன்னாடி வாங்கல அப்படின்றீங்க. அப்ப காங்கிரஸ் பல நிதியை கொடுத்துச்சு இல்லையா? பாண்டிச்சேரிக்கு பலதரப்பட்ட உதவியை செஞ்சாங்க இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சாங்க இல்லையா? இப்ப பிஜேபி செய்தா? கடனை தள்ளுபடி செஞ்சுச்சா? கிடையாது இல்ல.
அதனால அது அன்னைக்கு தேவையில்லை, இன்னைக்கு அன்னைக்கு தேவை. தேவையில்லை, இன்னைக்கு தேவை இருக்கு. அன்னைக்கு தேவை இல்லாததுனால நாங்க கேட்கல, இன்னைக்கு தேவை இருக்கிறதுனால நம்ம கேட்கிறோம். மனிதனுடைய போக்கு ஒரே நோக்கத்தோட இருக்காது இல்ல. அன்னைக்கு யாரையுமே எந்த ஆளுநரையே அடக்கி ஆளணும் அப்படின்ட்டு மத்திய அரசு நினைக்கல. பொதுவான கொள்கை உள்ள ஒரு ஆளுநரை தானே போட்டாங்க. இப்ப பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, பிஜேபி தலைவரா யார் இருந்தாங்களோ, பிஜேபியுடைய சித்தாந்தத்தையும் RSS சித்தாந்தம் யார் உள்ளடக்கியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஒவ்வொரு ஊர்லயுமே ஆளுநர் பதவியை கொடுக்குறாங்க. ஆனாலும் இங்கே ஆட்சியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் தமிழிசை அம்மா எங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா கோப்புகளுக்கும் உடனடியா கையெழுத்து போட்டாங்க, நானும் அவங்களும் ரொம்ப நல்லிணக்கமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சொல்லிதாங்க ஆகணும், சொல்லலைன்னா அவர் சட்டையை கழட்டிடுவாங்கல்ல, சொல்லிதான் ஆகணும். அவர் இன்னொரு மோடி பொய்யா சொல்றாரு, நல்லவரா இருந்தவரு பொய்யா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வேற வழி இல்ல, அவருக்கு வேற வழி இல்ல. அவர்கள் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய நிலைமையில ஆட்சியை கழிச்சு அவரோட சீட்டை புடிக்க மாட்டாங்களா? சீட்டுக்கு பயந்து தானே ஆகணும், நாக்காளிக்கு வேணும்னா பயந்து தானே ஆகணும். மத்தியில அவங்க ஆட்சி இருக்காங்க, வேணா கண்டிப்பா பாருங்க காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸோட கைகோர்ப்பாரா இல்லையான்னு பாருங்க நீங்க. வேண்டாம் அப்ப 2026 காங்கிரஸோட என்ஆர் காங்கிரஸ் இணையறதுக்கான வாய்ப்பு அது எங்களுடைய தலைமை முடிவு செய்யுங்க. நான் முடிவு செய்யறது கிடையாது, எங்க தலைமை ஆலோசிச்சு முடிவு செய்யும். இந்த மாதிரி இருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஒருவேளை தனியாவே இருக்கலாம், அவர் தனியாவே இருக்கலாம், சுயமா செயல்படலாம். ஆனா பிஜேபியுடைய சித்தாந்தத்தினால அடிமைத்தனமா இருக்க மாட்டாரு. காங்கிரஸ் வந்தா கண்டிப்பா அவர் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாருங்கிறது ஒரு விஷயம். அந்த சித்தாந்தத்தை உள்ளடக்கியவரா இருக்க மாட்டார். இப்பவுமே அவர் பிஜேபியுடைய சித்தாந்தத்துல இருக்கிறவர் கிடையாது. ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆன்மா படைத்தவர், அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லல. மக்களால் விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சர். ஆனால் பிஜேபியுடைய சித்தாந்தத்தை உள்ளடக்கியவர், இப்போ கட்டாயத்தினால் உள்ளடக்கியவர். இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். பிஜேபியோட சித்தாந்தத்தை உள்ளடக்குதுன்னா அது சரி கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க பிஜேபி உடைய சித்தாந்தத்தை உள்ளடக்கிறது தானங்க நாங்க சரி கிடையாதுன்றோம். பிஜேபி உடைய சித்தாந்தமே என்னங்க? மனிதர்களுடைய உணர்வை அழிக்கக்கூடியது தானே அவர்களுடைய சித்தாந்தம். நீங்களும் நானும் அக்கா தம்பியா இருக்கக்கூடாது, நீங்க இந்துவாவும் நான் முஸ்லிமாவும் இருக்கணும், நம்ம ஒற்றுமையா இருக்கக்கூடாதுங்கிறது தானே அவர்களுடைய சித்தாந்தம். வேற்றுமையில் ஒற்றுமை காணுங்கிற ஒரு நிலைமையை மாற்றி ஒற்றுமையில் வேற்றுமை காண வைக்கணும் அப்படிங்கிறது தானங்க அவங்களுடைய சித்தாந்தம். மத நல்லிணக்கம் அழிக்கப்படும், கண்டிப்பா மத நல்லிணக்கம் அழிக்கப்படுங்க. பிஜேபி இன்னொரு முறை வந்தால் கண்டிப்பாக CAA இதெல்லாம் நிறைவேற்றி அவர்கள் மத சித்தாந்தத்துல அவர்கள் மத நல்லிணக்கத்தை அழிச்சிடுவாங்க. கண்டிப்பா மத கோட்பாடே இருக்காது, அவரவர் மார்க்கம் அவர்களுடையதுன்றது இருக்காது. எனக்கு பிடிச்சது வெள்ளை பிளாக், கருப்பு வெள்ளை பிடிக்கும், நான் அந்த சட்டையை தான் போட்டுக்க முடியும். என்ன காவி போடுங்க, எனக்கு ஆரஞ்சு பிடிக்காது, ரெட் பிடிக்காது, நீங்க அதை தான் போடணும்னா நான் எப்படிங்க போடுவேன்? ஒரு சட்டையிலே நம்ம இருக்கோம். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் இருக்கு. உங்களுக்கு ஒரே உப்புமாவே போட்டுக்கிட்டே இருந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? தினமும் வந்துருச்சுன்னா திகட்டிடும்ல. மாறி மாறி சாப்பிடுவோம். உங்களை நீங்க உப்புமா தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னா, உப்புமாவே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னா நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க உணவை நாங்க கட்டுப்படுத்த முடியுமா? உங்களுடைய சிந்தனையை நாங்க கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்னா இப்ப ஒரு நார்மலா ஒரு காதல் அப்படிங்கிறது கூட என்ன, ஒரு பெண்ணுக்கு எல்லா பெண்ணுக்கும் ஒருத்தவரை பிடிக்கும், இல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கும், ஒரு பெண்ணுக்கு எல்லா ஆணையும் பிடிக்காது இல்ல, ஒரு ஆணுக்கு எல்லா பெண்ணையும் பிடிக்காது இல்ல. அப்போ அவர்களுக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, அவர்களுக்குன்ற ஒரு விருப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது இல்லையா? எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக் பிடிக்கணும், நான் அதை தான் போடுவேன் அதிகமா. நீங்க என்ன நீ காவிதான் கட்டணுங்கிறது கட்டாயம் இல்லையா? கட்டாயம் தான் பண்ணக்கூடாதுன்றோம். அது மொழியா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, வண்ணமா இருந்தாலும் சரி, கட்டாயத்தின் பேர்ல எதுவும் திணிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். நாங்களா விரும்பி எடுத்துக்கிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சிறுபான்மையர் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சியில மிகவும் பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி அம்மா காங்கிரஸ்ல எம்எல்ஏவா 3 முறை எம்எல்ஏவா இருந்தவங்க காங்கிரஸ் விட்டு வெளியேறி வந்துட்டாங்க. இதற்கு முன்பாகவே குஷ்பு அம்மையார் வெளியே வந்துட்டாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்திருந்தாங்க. இப்போ ராதிகா அம்மையார் பிஜேபியில இணைஞ்சு இங்கேதான் பெண்களுக்கு நல்ல நிறைய உரிமைகள் கிடைக்குது, காங்கிரஸ்ல ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தலில் போட்டியிடுறாங்க. எல்லாருமே காங்கிரஸ் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. காங்கிரஸ்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க 10 சீட்ல 2 சீட் லேடிஸ்க்கு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? இதற்கு முன்பும் கூட மதிப்புக்குரிய சகோதரி விஜயதாரணிக்கு 3 முறை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்த கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. எப்படி காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க? மீரா குமாரா இருக்கட்டும், ஷீலா தீட்சிதா இருக்கட்டும், மதிப்புக்குரிய
பிரதிபா பட்டேலா இருக்கட்டும், அவர்கள்லாம் யாரு? காங்கிரஸால் அடையாளம் காணப்பட்டு மேல தூக்கிவிடப்பட்ட பெண்கள், அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் தானே. இதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷீலா தீட்சித் மேடம்லாம் ஒரு 3 பீரியடுக்கு முன்னாடி இருந்தாங்க. மீரா குமாரமாவும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இந்த ஒரு 5-10 வருடங்களுக்கு மோடி ஆட்சி வந்ததற்கு பின்பாக பிஜேபியில நிறைய வளர்ச்சிகள் பெண்களுக்கு கிடைக்குது, காங்கிரஸ்ல கிடைக்கவே மாட்டேங்குது. பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. நிர்மலா சீதாராமனை சொல்லுவீங்க, அப்புறம் ஸ்மிருதி இரானிய சொல்லுவீங்க, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனை சொல்லுவீங்க. இந்த மாதிரி சில பேர் தானே இருக்காங்க. எங்கள்ல பல பேர் இருக்காங்களே. கேரளால பாத்தீங்கன்னா ரம்யா ஹரிதாஸுக்கு சீட்டு கொடுத்து அவர்களுக்கு எம்பி வாய்ப்பை கொடுத்து அவர்களை ஜெயிக்க வச்சாங்க. ஒரு இளம் தலித் பெண் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. இப்ப மகளிர் அணி தலைவியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சுதா ராமகிருஷ்ணன் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜோதிமணி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. எப்படி பெண்களுக்கு நீங்க உரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க? விஜயதாரணி அம்மா சொல்றாங்க நிறைய. இல்ல அது அவர்களுடைய தவறான கணிப்பு. அவர்கள் எங்களுடைய காங்கிரஸில் பல நேரங்களில் பல பதவிகளை பெற்று மகளிர் அணி தலைவியாகவும் 3 முறை எம்எல்ஏவாகவும் இருந்து போயிட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் தப்பானது, அவர்களுடைய எண்ணமும் தப்பானது. இப்ப கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. அவங்க இப்ப உணர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் நாங்களாம் நினைக்கிறோம். அவங்களுக்கு பதவி கிடைச்சிரும், ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க போனதாகவும், சீட்டு கிடைக்கல, ரொம்ப ஒரு விரக்தியில இருக்காங்க. ஒருவேளை அவங்க மீண்டும் காங்கிரஸ்ல இணைவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அப்படியா? அது அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து. இது எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த என்னால விவாதிக்க முடியாது. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய உள் உணர்வை பொறுத்தது. புதுச்சேரியில களம் உங்களுக்கு சாதகமா இருக்குது, நமச்சிவாயம் தோக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன விஷயத்தினால நமச்சிவாயத்தை மிஞ்சி நிற்கிறார் வைத்திலிங்கம் அவர்கள்? நமச்சிவாயம் இதுதான் சிஎம் முதல்வர் சீட்டுனா அங்க போயிடுவார். இப்போ ஒருவர் ஒரு கட்சிக்கு போறார், அந்த கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் புடிச்சு போறவரா இருந்தா அந்த கட்சியில நிலையா நீடிப்பார். ஓகேங்களா? முதல்வர் பதவிக்காக அவர் போனார், அதனால அவர் பல கட்சிகளை தாவிட்டார். நீங்க உலகம் சுற்றும் வாலிபரை பார்த்திருப்பீங்க. கட்சியை சுற்றும் ஒரு மனிதரை எங்க நமச்சிவாயம் அண்ணனை மட்டும்தான் நீங்க பார்த்திருக்க முடியும், இல்லையா? கண்டிப்பா நம்மளாம் இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான வார்த்தை, உலகம் சுற்றும் வாலிபர். பல கட்சிகளை சுற்றும் ஒரு மனிதர் எங்கள் நமச்சிவாயம் அண்ணன் அவர்களுக்கே சாரும். அதனால மக்கள் அவர் எந்த நோக்கத்துக்காக கட்சியை விட்டு கட்சி தாவுறாரு, மக்கள் நலனுக்காக தாவுறாரா, பெண்களுடைய பாதுகாப்புக்காக தாவுறாரா, தன்னுடைய இனத்திற்காக தாவுறாரா? கிடையாது. தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் தன்னுடைய பேராசைக்காகவும் தன்னுடைய பதவி வெறிக்காகவுமே அவர் போறார். அதனால கண்டிப்பா அவரு ஜெயிக்க மாட்டாரு. அவரை யாருமே அவரை ஒரு நல்ல தலைவரா எந்த மனிதர்களுமே எந்த பொதுமக்களுமே அவர்களை நினைக்கவில்லை. ஆகையால் அவர் கண்டிப்பா தோத்துடுவாரு. ஒரு பிரஸ் மீட்டிங்ல கூட அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க பல பேர் காங்கிரஸ்ல இல்ல, நாங்கெல்லாம் போயிட்டோம், அதனால கண்டிப்பா காங்கிரஸ் டெபாசிட்டை இழந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பயங்கரமா ஒரு காமெடி தாங்க அவர் சொல்றது. பூனை இருண்டா பூனை கண்ணை மூடிட்டா பூலகமே இருண்டுடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவரைதான் காங்கிரஸ் வளர்த்து விட்டுச்சு தவிர அவர் காங்கிரஸை வளர்க்கல. சரிங்களா? அவர் காங்கிரஸ்ல பல வகையான பதவிகள்ல இருந்ததுனாலதான் பலதரப்பட்ட பதவிகள்லயும் காங்கிரசுடைய தலைமை பொறுப்பு தலைவரா இருந்ததுனாலதான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டு அவர்களுக்கு தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த தொண்டர்கள்ல சில பேர் அவரோட போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் சொல்றாரு, பல பேர் காங்கிரஸ்ல இல்ல, சிவக்கொழுந்து இல்ல அப்படின்றாரு. சிவக்கொழுந்து எந்த தொகுதியில போட்டியிட்டார்? லாஸ்பேட்டையில யாரு ஜெயிச்சது? காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. தோக்காம இருந்த ரங்கசாமி மதிப்புக்குரிய ரங்கசாமி அவர்களை ஏனாம்க்கு அழைச்சிட்டு போனாரு மல்லாடி எங்க கூட இல்லைன்றாரு. ஒரு சிஎம் கேண்டிடேட்டை போயிட்டு தோக்க வச்சு அசிங்கப்படுத்தி அழைச்சிட்டு வந்தாரு மல்லாடி, இல்லைங்களா? சுகுமார நிக்க வச்சாரு. ஏங்க அவருக்கு அவருடைய சொந்த தொகுதியில நிக்கிறதுக்கு பயந்துகிட்டே அவர் என்ன பண்றாரு, தொகுதியை விட்டு தொகுதியை மாதிரி. ஏன் அவருக்கு தைரியம் இருந்தா வில்லியனூர்ல நின்று இருக்க வேண்டியது தானே? ஒரு எம்எல்ஏவா 3 முறை நின்று 4 முறை நின்று ஜெயிச்ச தொகுதியிலேயே நிக்கக்கூடிய ஒரு துணிவு இல்லாத ஒரு மனிதர் மதிப்புக்குரிய நமச்சிவாயம் அவர்கள். அப்படிங்கும் போது
போது அவர் என்ன பண்ணணும்? அவருடைய வில்லியனூர் தொகுதியில நின்று இருக்கணும்ல. பயந்து எதுக்கு வந்து மதுகடிப்பட்டுக்கு போனார்? ஆனா வந்து மண்ணடிப்பட்டுக்கு போனார். தேர்தல்ல கடந்த வெறும் 2 சீட்டு தானே காங்கிரஸால பெற முடிஞ்சது. 5 பேர் வந்து. அதாவதுங்க, அவருடைய 3 முறை அல்லது 4 முறைக்கு மேல நின்று ஜெயிச்ச வில்லியனூர்ல அவரால் நிக்க முடியல. அவர் வந்து மண்ணடிப்பட்டுல போய் நிக்கிறார். சரி, அவர் வந்து என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சு சுகுமார்ன்ற ஒரு நல்ல மனிதரை வந்து அவர் நிக்க வச்சாரு. அப்ப வந்து அவரை ஜெயிக்க வச்சாரா? கிடையாது. அங்க யாரு ஜெயிச்சது? அங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபஞ்சான் என்ற ஒருவர் அழைச்சிட்டு போனாரு. அவர் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டார். இந்த மாதிரி பல வகையா அவர் வந்து என் கூட வந்துட்டாங்கன்னு சொல்ற மனிதர்கள் வாங்கி கொடுத்த ஓட்டின் விகிதாச்சாரத்தை பாருங்க. எல்லாமே தோல்வி. அப்படி தோல்வியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? எங்க கூட பல பேர் இருக்காங்க, அதனால காங்கிரஸ் தோத்துடும். எப்படிங்க காங்கிரஸ் தோக்கும்? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். காங்கிரஸ் கண்டிப்பா வந்து ஜெயிக்குங்க. கண்டிப்பா காங்கிரஸ் வந்து 3 லட்சம் வித்தியாசத்துல காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும். அவருதான் டெபாசிட்டை கண்டிப்பாக நமச்சிவாயம் அவர்கள் டெபாசிட்டை இழப்பார்கள். போன முறையோட ஒரு நிறைய வாக்குகள் வித்தியாசம் சொல்றீங்க. கண்டிப்பா போன முறையை விட 1 லட்சத்திற்கு மேல கண்டிப்பா வந்து காங்கிரஸ் கட்சி வாங்கும். மற்ற கட்சியோட எங்களுக்கு எதிர்கட்சி அவங்க கிடையாது. மதிப்புக்குரிய நமச்சிவாயத்தை விட கண்டிப்பாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மதிப்புக்குரிய தியாகியின் பிள்ளையான வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் கண்டிப்பாக பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். மக்களும் உறுதியாக இந்த விரலால் காங்கிரசுக்கே கையை தூக்கி வாக்கை கொடுப்பார்கள். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அந்த முறையை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. கடந்த முறை வந்து நம்ம ஆட்சியில இருந்தோம். இந்த முறை நம்மளால வந்து எதிர்கட்சியா கூட அமர முடியல. ஆட்சியில இருந்த நம்ம எல்லாருமே தோத்து போறாங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த 2 தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸால வெற்றி பெற முடிஞ்சிச்சு. எதிர்கட்சியா கூட வர முடியாம நம்மளுடைய கூட்டணி கட்சி டிஎம்கே வந்து இங்க எதிர்கட்சியா வந்து அமர்றாங்க. ஆட்சியில இருந்து 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறோம்னா அதுல மக்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆட்சியில இல்லாம வெறும் 2 சீட்ல இருந்துகிட்டு நம்மளால வந்து அந்த இலக்கை எட்டி போக முடியும், வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? அதாவது மாநில எலெக்ஷன் வேற, மத்தியில நடக்கக்கூடிய எலெக்ஷன் வேற. மாநிலத்துல வந்து நாங்க தோத்து போனோம்னா அந்த டைம்ல வந்து பிஜேபி வந்து மத்தியில ஆட்சியில இருந்தாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரி ஒரு பரப்புரையை வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கும், மத்தியில பிஜேபியுடைய ஆட்சி இருக்கிறதுனால நாங்க வந்து இங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம், அப்ப நாங்களெல்லாம் இணைந்து நாங்க புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில நாங்க கொண்டு செல்வோம், இரட்டை இன்ஜின் ஆட்சி ரொம்ப ஸ்பீடா போகும் அப்படிங்கிற மாதிரி பொய்யான பரப்புரைகளை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனா வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு ஆட்சி என்னவோ நடக்கிறது உண்மைதான். ஆனா ஒரே நேர்கோட்டுல போதானே? கிடையாது. எதிர் தூரத்துல போகுது. பிஜேபி காரங்க இந்த பக்கம் பிச்சுட்டு போறாங்க, என்ஆர் காரங்க இந்த பக்கம் பிச்சுட்டு போறாங்க. யாருங்க அவருக்கு ஆதரவா வந்து ஓட்டு வாங்கறதுக்கு வாக்கு சேகரிக்கிறா? என்ஆர் தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் வாக்கு சேகரிக்கிறார். அதனால அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் பரப்பி மக்களை ஏமாத்தினாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மாநிலத்துல அவங்க ஜெயிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்திலேயே அவங்க உணர்ந்துட்டாங்க. ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்கிட்டாங்க. ரேஷன் கடையை மூடுறாங்க, மதுபான கடைகளை திறக்கிறாங்க, ரெஸ்டோ பார்களை திறக்கிறாங்க, கஞ்சா கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை ஏற்படுது. இதெல்லாம் மக்கள் உணர்ந்து இப்ப வந்து அவர்கள் பெரும் கோபத்திலும் பெரும் அதிருப்தியிலுமே வந்து பெண்களும் மக்களும் பொதுமக்களும் இருக்காங்க. இதனால எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் கண்டிப்பாக பொதுமக்கள் அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி அவர்களுடைய அங்கீகாரத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுப்பார்கள். வரக்கூடிய மாநில எலெக்ஷன்லயும் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிறத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். உறுதியா நம்புறீங்க நீங்க தான் வெற்றி பெற போறீங்க? கண்டிப்பா நாங்க தான் உறுதியா நம்புறோம், நாங்க தான் வெற்றி பெற போறோம். எங்களுடைய விவி ஐயா மதிப்புக்குரிய வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் தான் முன்னை விட பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற போறாங்க. அது மட்டும் அல்லாமல் நாங்கள் மாநிலத்திலையும் வரப்போகும் மாநில எலெக்ஷன் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். ராகுல் காந்தியுடைய தலைமையில் இந்தியாவில் ஆட்சி நடக்க போகிறது, ஆட்சி அமைய போகிறது. ராகுல் காந்தியுடைய காலம் வந்துவிட்டது, மக்களுக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. மக்கள் கண்டிப்பாக இந்த விரல்களை தூக்க துணிந்து விட்டார்கள். அதை 4வது பட்டனில், காங்கிரசின் கை சின்னமான பட்டனில் கையை வைத்து அழுத்துவதற்கு தயாராகி விட்டார்கள். காங்கிரஸ் ஜெயிக்க போகிறது, கண் முன்னே தெரிகிறது. காங்கிரசுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்களுடைய இந்த நீண்ட நேர இதுல வந்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாது மிரண்டால் என்ற சேனல், யூடியூப் சேனலை
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.